ஹை டா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் தண்டை பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு ஹீ மேரிட் மீ எட் கிரேவிங் ஃபார் மை ட்வின் சிஸ்டர். இந்த ஒன் ஷாட் போட சொல்லி ரொம்ப நாளாக சந்தியா அப்படின்றவங்க கேட்குறாங்க. நாள் இல்லை மாதம், ரொம்ப மாதமாக கேட்குறாங்க. சரி, அகெயின் டெலிகிராம்லேயும் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். சரி, இதை பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டேன். ஓகேடா. இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு வயன், உங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்குது. அவங்களோட நேம் வந்துட்டு யூனா. அண்ட் தேங் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனு. ஐயோ, ஸ்டார்டிங்கே வாய் வளருது, எப்படி பேச போகிறது தெரில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன விஷயம்னா, தேங்குக்கு வந்துட்டு யூனா தான் ரொம்ப பிடிக்கும். லைக் யூனா வந்து அவர் சம் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். யூனாக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். பட் யூனா வந்து அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. பிகாஸ் யூனாக்கு வந்து வேறு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ தேங்கோட ப்ரப்போசல்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. ஸோ தேங்குக்கு என்னென்னா, யூனா இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு சாய்ஸ் யாருன்னா அது நீங்கள் தான். அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களை மேரேஜ் பண்ணால் உங்கள் சிஸ்டரான யூனா உங்களை பார்க்குறதுக்காகவோ, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ விசேஷமோ ஏதாவதுனா அந்த பொண்ணையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களை வந்து அவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். ஓகேடா. இப்போது நான் ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. பையன், இந்த தயாங் என்ன நினச்சிட்டு இருக்கான்? எனக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் ஆகி 5 months ஆக போகுது. இவன் இதுவரையும் ஒழுங்காக என் ஃபேஸை பார்த்தானான்னு கேட்டா அது கூட தெரியல. சரி, அவன் ஏதாவது கூச்சப்படுறான், நம்மளே ஏதாவது பேசலாம் அப்படின்னு போனாலும் கண்டுக்க மாட்டான். எப்போவுமே அந்த ஃபேஸ் கோல்டாக வச்சுக்கிறான். தேங்குக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ரப்போசல்ஸ் கொண்டு வரணும்? மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, கல்யாணம் தான் ஆச்சு, அதுக்குன்னு நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாக வாழணும்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏன் என்கிட்ட சொல்லணும்? தேங் மனசில் என்னதான் போகுது? நான் அவரோட வைஃப் தானே, ஏன் என்னை வைஃபாக பார்க்க மாட்டேன்றாரு? ஏன் எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாரு? அப்படின்ற இந்த யோசனை எல்லாத்தையுமே லைக் உங்கள் பிரெயினில் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா அந்த ப்ரெஷர் குக்கர் இருக்கும் இல்லையா, அதோட சவுண்டு இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டு, அச்சோ டைம் ஆகுது, யோசிச்சதெல்லாம் போதும், வேலையை பாருடி அப்படின்னு கடன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங்கா நல்லா ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வராரு. லைக் அவர் வந்து அப்படியே போக போகிறாரு. இப்போ நீங்கள் தயாங், என்ன என்ன சாப்பிட்லையா, போகிறீங்களா? ஆமாம். ஏன்? நான் தான் குக் பண்ணி வச்சிட்டேனே, சாப்பிட்லாமே. வேணாம், பசிக்கலை. ஏன் தயாங்? பசிக்கலைன்னு சொல்லிட்டேன். என்ன கேள்வியாக கேட்கக்கூடாதுன்னு கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் டேவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்? சாப்பிட்லையான்னு தானே கேட்டேன். அதை கூட என்ன கேட்கக்கூடாது. எனக்கு பிடிச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை, புரியுதா? பட் தயாங், ஷட்-அப் சொல்லிட்டேன்ல. போகிறப்ப சும்மா தயாங்னு கூப்பிட்டுட்டு இருக்காது, இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அப்படியே வெளில போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸும் கிளம்பிட்டுறாரு. நீங்களா போகிறதாங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இதே தான் தயாங் நீ எப்போவுமே பண்ணுற. நான் ஆசையாக உனக்காக ஏதாவது பண்ணுவேன், ஆனால் நீ அது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன். ஏன் தயாங், ஏன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இந்த சைட் தேங்க பார்த்தா அவரா ஆஃபீஸ்க்கும் போயிடுறாரு. அவரோட கேபினில் போய் உட்காந்துட்டு சம் ஃபைல் ஏதோ பார்த்துட்ருக்காரு. பார்த்தா தேங்கோட ஃப்ரெண்டு ஜிமீன் தான். என்னடா சீக்கிரமாக வந்துட்ட?
இந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்கணும்ல, அதான் மச்சான். இப்போ ஜிமினா அப்படியே வந்துட்டு தேங் முன்னாடி உட்காந்துட்டு தேங் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ தயாங் லைக் யதார்த்தமாக பார்க்குறாரு. என்னடா ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? எனக்கு ஒன்றுமே புரியல தயாங்கா. எதை பற்றி? உன்னோட லைஃப் பற்றி. இப்போ அதுக்கு என்ன? டேய் என்னடா இது, வயனை கல்யாணம் பண்ணிவிட்டு எதுக்கு அந்த பொண்ணை தள்ளி தள்ளி வைக்கிற? அவளும் ஒரு பொண்ணு தானே, எவ்வளோ வேதனைப்படுவா. ஏன் மச்சான்? டேய் உனக்கு தெரியும், நான் விரும்பினது யூனாவை, வயனை கிடையாது. டேய் யாராக இருந்தால் என்னடா, 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. இனிமா நீ அந்த பொண்ணை போய் விரும்புவ? அவளை நான் விரும்பினப்போ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அவன் மேலே ஆசைப்பட்டுட்டேன். அப்புறமா தான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அது என்னோட மிஸ்டேக் கிடையாது ஜமீன் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு அந்த ஃபைல்ஸை பார்த்துட்ருக்காரு. எங்கள் ஜெமினா ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படியே தாங்க பார்க்குறாரு. என்னடா நீ சொல்கிற? வயன நிலைமையாக நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, தேவையில்லாமல் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டல்ல அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸை பார்த்தாம். தேங்க் இப்போ வந்து கால் வருது, உங்கள் வீட்டில் இருந்துதாம். அவரும் அட்டென்ட் பண்ணுறாரு. மாப்பிள்ளை சொல்லுங்கள். அது வந்து தெரியும்ல உங்களுக்கு, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, வயனோட வீட்டுக்கு நீங்கள் வந்துடணும். அப்புறம் சொல்லவே இல்லைன்னு நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் திருப்பி கால் பண்ணி சொல்கிறேன். ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு நைட்டு தானே? ஆமாங்க மாப்பிள்ளை, வரேன். சரிங்க மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு அந்த கால் வந்து கட்டு. பார்த்தா தேங்க் ஃபேஸில் ஒரு க்ரீப்பி ஸ்மைல் வருது. ஜிமினா அப்படியே பார்க்குறாரு. என்னடா? ஒன்றும் இல்லை, வயன் வீட்டில் ஃபங்க்ஷனா, இன்னைக்கு தான் வர சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. ஹோ, அதுக்கு தான் அந்த க்ரீப்பி ஸ்மைலா? அங்கே போனால் யூனாவை பார்க்கலாம் அப்படி தானே? ஆமாம் மச்சான், அவ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யூனாவை இமேஜின் பண்ணிக்கிறாரு. இமேஜினேஷனில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுறா. அவருக்கா லைக் ஒரு ஒயிட் ஸ்மைல் வருது. இப்போ ஜிமீன் அந்த டேபிள் மேலே அப்படியே தட்டுறாரு. டேய் போதும் நிறுத்துடா. சே, யாருக்கோ சொந்தமாக போகிற பொண்ணை பற்றி எப்படா இப்படிலாம் யோசிக்கிற? என்னமோ தயம், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு இது மட்டும் சுத்தமாக பிடிக்கல. நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குது, அவளை பற்றி யோசிடா. நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே போயிட்டுறாரா. இங்கே தயங்கா, இவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், நான் யூனாக்காக எவ்வளோ கிரேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வாண்ட் ஹர், ஐ வாண்ட் டு டேஸ்ட் ஹர். ஆனால் அவள் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, வேறு யாரையோ லவ் பண்ணுறான் அப்படின்னு அதையும் யோசிச்சுட்டு அப்படியே கோவமாக உட்கார்றாரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போகுதா. இப்போ ஈவினிங் போல் தேங்கும் வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் வந்து இப்போ தான் உங்கள் சாரியை எடுத்து லைக் வேர் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க. தேங்காய் வெடுக்குன்னு உள்ளே வராரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. பட் எந்த ஃபீலும் இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறாரு, அவ்வளோதான். இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் போகணும், நான் ஜஸ்ட் 20 மினிட்ஸில் வந்துடுவேன். சரிங்க தயம் அப்படின்றீங்க. அவரும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அவரும் ரெடி ஆகிட்டு வராரா. 2 பேருமே கிளம்பி உங்கள் வீட்டுக்கும் போயிட்டுருங்க. உங்கள் 2 பேர்த்தையும் ரொம்ப சூப்பராக வந்து உங்கள் வீட்டில் வெல்கம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தயாங்கோட கண்ணு மட்டும் யூனாவை தான் தேடுது. பார்த்தா இப்போ யூனா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வரா. அவரோட ஐஸை பார்க்கணுமே, அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ வைடாக அப்படி ஆசையோடு அந்த பொண்ணு சைடை பார்க்குறாரு. அப்பா வந்துட்டிங்களா? எவ்வளோ நேரம் வர்றதுக்கு? ஏண்டி வயனே எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன் யூனா. அப்புறம் எப்படி பார்த்துக்குற மாமாவை? நல்லா தான் பார்த்துக்கிறேன். சரி வாங்க வாங்க உட்காருங்க. என்ன மாமா உங்களுக்கு என்ன வேணும்? ஜூஸு, காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாவது நான் போட்டுட்டு வரட்டா? இல்லை அது எதுவும் வேணாம் யூனா. பரவாயில்ல விடுங்க,
அன்றைக்கி ஏதோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அது தெரியாமல் தானே பண்ணிட்டீங்க, பையனுன்னு நினச்சி எனக்கு பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் இல்லை, பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம், அதுக்கு இன்னுமா கில்ட் ஃபீல் பண்ணுவீங்க? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க மாமா, இப்போ தான் மேரேஜே ஆயிடுச்சுல உங்களுக்கு அப்படின்னு அவள் வேறு பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு தாங்கோட மைண்ட் வாய்ஸா, நான் தப்பாக நினச்செல்லாம் ப்ரப்போஸ் பண்ணலை, உன்னை நினச்சி தான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். என்ன தான் நான் உன்னோட சிஸ்டரை மேரேஜ் பண்ணாலும் ஐம் எட் கிரேவிங் ஃபார் யூ யூனா அப்படின்னு அப்படியே போகிற யூனாவை பார்த்துட்ருக்காரா. லைக் அவள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் தான் பண்ணியிருக்கா, நல்லா ஹிப் அதெல்லாம் வந்து ரிவீல் ஆகுதா. அவரா அந்த ஹிப்பு அப்புறம் பாடி அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் என்னாச்சு, ஏன் யூனாவை அப்படி பார்க்குறீங்க? ஏதாவது வீடாக இருக்கா என்ன? சொல்லுங்கள், நான் போய் சொல்கிறேன். இல்லை, அது அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்த்தேன், அவ்வளோதான். ஓ சரி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், நான் போய் கொண்டு வரேன். கொஞ்சம் வாட்டர் வேணும். சரி, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போனதும் அகெயின் தாங்க வந்துட்டு யூனாவை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கா லைக் ரொம்ப டெம்ட் ஆகுது, அவரோட லிப்பெல்லாம் கடிக்கிறாரு, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு. அப்படிதான் கொஞ்சம் நேரம் டைம் போயிருந்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்து ஒரே மண்டபத்தில் நின்றுட்டுருக்கீங்க. தயாங், யூனா, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்களா. இப்போ யூனாவையா, அம்மா யூனா, கீழே தான் அந்த பூத்தட்டை இருக்குல்ல, அதை எடுத்துக்கூட அப்படின்னு ஒரு ஆண்டி கேட்குது. அவளும் வந்துட்டு குனிரா பார்த்தா அவளோட அந்த ஷால் இருக்கும் இல்லையா, அதோட டிப் வந்துட்டு தாங்கூட பட்டனுக்கு அப்படியே மாட்டிக்குது. பார்த்தா அந்த ஷால் அப்படியே ரிமூவ் ஆகுதா. லைக் அவளோட க்ளீவேஜ்லாம் நல்லாவே ரிவீல் ஆகுது. தாங்கோட கண்ணு அகெயின் அங்கே தான் போகுது. ஐயோ மாமா, சாரி மாமா, இருங்க நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு ரொம்ப கிட்ட வந்துட்டு அந்த பட்டனில் இருந்து அவளோட ஷால் எடுக்கிறதுக்கு பார்க்குறா. தயங்கா அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவளோட நெக்கில் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. ஐ வாண்ட் யூ யூனா, ஐ வாண்ட் யூ டெஸ்பரேட்லி அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸு. இப்போ நீங்கள் என்னது இவரோட பார்வையே சரியில்லாத மாதிரியே இருக்கே, இல்லை நம்ம தான் தப்பாக யோசிக்கிறோமா, இல்லை ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 பேரும் பேக் வந்துடுறீங்களா. இப்போ வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் தயங்கிட்ட தான், ஒரு நிமிஷம், என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, எதை பற்றி தயோங், உங்கள் ப்ராப்ளம் தான் என்ன, என்னை ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஏன் என் கூட நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக இருக்க மாட்டேன்றீங்க, அட்லீஸ்ட் என்னை பார்த்து பேச மாட்டேன்றீங்க, ஏதாவது வேணுமான்னா கேட்க மாட்டேன்றீங்க, நானாக வந்து பேசினாலும் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க, என்னதான் தயாங்க உங்களுக்கு வேணும், ஏன் என்னை மேரேஜ் பண்ணீங்க? இந்த மேரேஜ் ப்ரப்போசல்ஸுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, ஆனால் அந்த பாசம் என் மேலே ஒரு நாள் கூட நீங்கள் காட்டினதே இல்லையே தயாங் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தயாங்கா சைலண்ட்டாக மேலே போக பார்க்குறாரு. நில்லுங்க, எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு வந்தாலே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போகிறீங்க. இன்றைக்கி நான் விட போகிறதில்ல, எனக்கு பதில் வந்தே ஆகணும். சொல்லுங்கள் தயோங், என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? இதோ பாரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்கணும். ஆனால் எனக்கு டயர்டாக இல்லை, இதெல்லாம் யோசிச்சு என் மண்டை வெடிக்குது. இதுக்கெல்லாம் எனக்கு எப்போ தான் பதில் கிடைக்க போகுதுனே தெரியல. என்னை லவ் பண்ணுறதா தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் தான் எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன ஒரு ஹியூமனாக கூட பார்க்க மாட்டேன்றீங்க? நான் சும்மா ஒரே விஷயத்த சொல்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். எனக்கு டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிடுறாரா. உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, கோவம் வருது, அதோட அழுகையும் சேர்ந்து வருது. நீங்களும் அப்படியே தான் கோவமாக மேலே போகிறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணலை, அப்படியே பெட்டில் படுத்துடுறீங்க. ஒரு சைடாக படுத்துட்டு
லைக் எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கா கண்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் டைம் போயிருக்கும். தயங்கும். அவரோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி தான் பெட்டு சைடு பார்க்குறாரா. பார்த்தா நீங்கள் ஒரு சைடை தானே படுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஹிப்பு வந்து ஃபுல்லாகவே ரிவீல் ஆகுது. அவருக்கா அப்படியே யோனாவோட ஞாபகம் வருது. ஃபங்க்ஷனில் ஹிப்பெல்லாம் பார்த்தார் இல்லையா. ஸோ அவருக்கு அதே ஞாபகம் வருது. அகெயின் யூனா ஞாபகமோடையே யூனா அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸில் அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டே ஸ்லோவாக அந்த பெட்டுக்கிட்ட வராரா. லைக் இப்போ அவர் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அது நீங்கள் தான். பட் தேங்குக்கு மட்டும் என்னமோ யூனா மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதா. ஸோ அவர் உங்கள் கிட்ட வந்துட்டு, ஏ நீயா இது? நான் தான். என்னாச்சு தயம்? இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தேன்ல, அது இப்போ இங்கே பார்த்ததும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்கள் ஹிப்பை ரப் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு மட்டும் ஒன்றும் புரியல. அப்படியே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அவரை பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும், இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. லைக் அந்த கிஸ் வந்துட்டு ரொம்ப ஹங்க்ரியாக ஏட் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுறாரு. நீங்களும் லைக் அவருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்படி தான் அன்றைக்கி வந்து 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் போயிருந்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கா ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வந்து முழிச்சு பார்க்குறீங்க. பக்கத்தில் தேங் ரொம்ப க்யூட்டாக படுத்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்மைலோட அப்படியே அவரை பார்க்குறீங்க. நைட்டு நடந்ததெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிக்கிறீங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலை. நீ எனக்கு வேணும்னு சொல்லி எவ்வளோ ஹார்ஷாக, அதுவும் நைட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம்னு கூட இல்லாமல். அப்படியா? நான் பாவம்னு கூட யோசிக்கவே இல்லை. இவரை மனசில் இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு அப்புறம் பேசாமல் ஏன் அப்படி இருக்கணும்? இந்த 5 months எப்படி ஏங்க வச்சிட்டார் இவர்? பேசக்கூட மாட்டார். பார்த்தா நைட்டு எல்லாமே சேர்த்து வச்சு காட்டிட்டார் இவரை அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிரிச்சிட்டே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே போயிட்டுறீங்க. ஒரு காஃபியோட தாங்க வந்து எழுப்புறதுக்கு வரீங்க. தயாங் என்ன டைம் ஆச்சு பாருங்க, இன்னுமா தூங்குவீங்க? ஆஃபீஸ் போகலையா? அப்படியா அப்படின்னு சொல்லி லைட்டாக கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ தான் அவர் வந்து ரியலைஸே ஆகுறாரு. லைக் அவர் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் தூங்குறோம் அப்படின்றத. நீங்கள் மட்டும் ஒரு ஒயிட் ஸ்மைலில் காஃபியை நீட்டுறீங்களா? இப்போ அவர் வெடுக்குன்னு உட்காந்துட்டு அப்படியே ரீகால் பண்ணிக்கிறாரு நைட் நடந்தது எல்லாமே. நீங்கள் ஸ்மைலி ஃபேஸோட காஃபியை நீட்டுறீங்களா? அப்படியே உங்களை பார்க்குறாரு. இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஹே வயன், என்ன தயம்? இல்லை, நான் ஏன் நேக்கடாக படுத்திருக்கேன்? என்ன கேள்வி இது? நைட் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு? அது என்ன கேட்டால், இந்த காலையிலே என்ன டேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வெக்கமாக வருது. இந்தாங்க இந்த காஃபியை பிடிங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஓட பார்க்குறீங்க. அவரா உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே, ஹே விளாடாத, சொல்லு என்னாச்சு? என்ன தயம், என்ன கேட்டுட்ருக்கீங்க? என்னாச்சுன்னா உங்களுக்கு தெரியாதா? இப்போ அதற்கெல்லாம் நேரம் இல்லை, சீக்கிரம் சொல்லுவையன். சரி கோவப்பட வேணாம், சொல்கிறேன். நேற்று நம்ம எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள்
ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்க. அப்புறம் எனக்கு நீ வேணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தோம். நீங்கள் ஆனால் ரொம்ப ஓவர் தயாங். ஃபர்ஸ்ட் டைமு நான் அவ்வளோ கெஞ்சு கதறேன். இருந்தாலும் விடாமல் விடிய விடிய அர்லி மார்னிங் 3 வரையும் தெரியுமா, என்னால் என் லெக்ஸை ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. இனிமேல் இந்த அளவுக்குலாம் போனால் நான் அலோவே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான், புரியுதா? இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது. போங்க போங்க, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. தயாங்கா அவர் 2 ஹேண்ட்ஸால் அப்படியே அவர் ஹெட்டை பிடிச்சி உட்கார்றாரு. ஷிட், நான் நினச்சி பையனோட இதெல்லாம் பண்ணிட்டேனா? ஓ காட், என்ன பண்ணி வச்சுருக்க தயாங் அப்படின்னு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. அப்படியே வேகமாக ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுறாரா. நீங்கள் வேறு லைக் கூப்பிடுறீங்க, தயாங் சாப்பிட்லையா, உங்களை தான் தயாங் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்க. பட் அவர் ரொம்ப வேகமாக கார் எடுத்துகிட்டு அப்படி தான் ஆஃபீஸும் கிளம்பி போயிருப்பாரா. நீங்களா, என்னாச்சு இவருக்கு? சரி, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும், ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்களும் அப்படி சைலண்ட்டாக போயிட்டுறீங்க. இப்போ தயாங்கா அவரோட ஆஃபீஸில் அப்படியே கத்திக்கிட்டு இருக்காரு, லைக் ஃப்ரஸ்ட்ரேஷனில். இப்போ ஜிமினா, டேய் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நீ கத்துறது அங்கே வரையும் கேட்குது, என்ன மச்சாச்சு? டே ஜிமினா, அது நேற்று என்னென்னமோ ஆகிடுச்சுடா. என்னென்னமோ ஆகிடுச்சா? எதை பற்றி சொல்கிற? டே அது நேற்று நைட்டு வயன் கூட நான் என் லைஃப்பை ஷேர் பண்ணியிருக்கேன்டா. அச்சா, உண்மையாவா? அப்படியா? என்னடா சொல்கிற? இவ்வளோ சந்தோஷமான விஷயமா? டேய் லூஸ் மாதிரி பண்ணாத ஜிமின். நான் இங்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கேன், நீ என்னடானா ஹாப்பின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன்? உன் ஃபைஃபு ஸோ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அதில் என்ன இருக்குது? டேய் நான் வயனை நினச்சி நான் வயனை தொடலை. அப்புறம் டேய் நேற்று அங்கே ஃபங்க்ஷன் போனோமா, யூனாவை பார்த்தேனா, அந்த ஞாபகத்தில் இவ கூட அவளை நினச்சி நைட்டு இதெல்லாம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, காலையில் தான் எனக்கு அது புரியுது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்குடா. ச்சே, எப்படி நான் அப்படிலாம் பண்ணேன், எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேன் ஜிமினா. ஜிமினா அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. டே சி, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி போகிறாரு. இப்போ தயங்கா, இப்போ நீ எதுக்குடா கோவப்படுற? பின் என்னடா? என்ன கன்றாவிடா இதெல்லாம்? ச்சே, கேட்க எனக்கே அசிங்கமாக இருக்குது. எவ்வளையோ நினச்சி உன் பொண்டாட்டி நீ தொட்டியோ? இதை சொல்ல வெக்கமாக இல்லை தயங்க உனக்கு? இதோ பாரு, நீ வயனை நினச்சி வயன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணதாக தான் அவன் நினச்சிருப்பா. தயவு செஞ்சு அவகிட்ட இதெல்லாம் சொல்லிடாத, உடஞ்சி போயிடுவாடா. ப்ளீஸ் இதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறாரு. எங்க தாங்கக்கா ஒன்றுமே புரியல. தயோங் தயோங், என்ன பண்ணி வச்சிருக்க தயோங்? இல்லை, அவள் வேற அவள் நினச்சிதான் நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணதான் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் ஐயோ இல்லை, பேசாமல் நான் யூனாக்கே என்னோடய ஃபீலிங்ஸ் சொல்லிட்டேட்டா? சொன்னா கரெக்டாக இருக்குமா? ஒத்துக்க மாட்டாளே. அவன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு அசிங்கமாக பார்ப்பா. ஆனால் எனக்கு நீ தான் வேணும், நீ தான் வேணும் யூனா. என்னால் வயனோடு வாழ முடியாது, யூனாவையும் விட்டு கொடுக்க முடியாது. இல்லை இல்லை, நான் யூனாவை அடைஞ்சே தீரணும். நான் அவளுக்கு சொல்லிடணும். எஸ், நான் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி டேவும் அவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக போதா. ஈவினிங் போல் நல்லா ஆல்கஹாலு லைக் ரொம்ப போதை, அப்படியே துள்ளி அப்படி போகிறாரு வீட்டுக்கு. நீங்கள் பார்த்ததும் ஐயோ தயோங்
விழ போகிறீங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பிடிக்கிறீங்க. அவரா அப்படியே பார்க்குறாரு உங்கள் கண்ணை, அப்படி அகெயின் சிமிட்டி சிமிட்டி பார்க்குறாரு. அவருக்கு அகெயின் யூனாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்க, அந்த கண்ணு, அந்த நோஸ், உன்னோட பிங்கிஷ் லிப்ஸ். நீ எனக்காகவே பிறந்தவ தானே, என் கூடவே எப்போவுமே இருப்ப தானே? சொல்லு சொல்லு, என் கூட நீ எப்போவுமே இருப்ப இல்லை அப்படின்னு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவர் பேச்செல்லாம் கேட்டதும் நீங்கள் அப்படியே மெஸ்மரைசிங்காக பார்க்குறீங்க. இப்போ அவர் அப்படியே கீழே விழுக போகிறாரா, நீங்கள் இன்னும் டைட்டாக பிடிக்கிறீங்க. ஐயோ தயாங் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிட்டு அப்படி தான் பெட்ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுக்க வைக்கிறீங்க. அவரா நீ எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும், நீ இல்லாமல் இந்த லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, எனக்கு எனக்கு நீ தாண்டி வேணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தூங்குறாரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அவரை ஒரு பேபி மாதிரி பார்த்துக்கிட்டே அவரோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி விட்டுறீங்க. இப்போ அவர் பக்கத்தில் படுத்துட்டு அவரை பார்த்துக்கிட்டே இவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த 5 மாதமாக நானா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரியே பிஹேவ் பண்ணிங்க? இந்த 5 months நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்மளை பிடிக்கலையா, அப்போ ஏன் மேரேஜ் பண்ணார், என்னென்னமோ யோசனை நிறைய வந்தது. ஆனால் நீங்கள் இப்போது நான் தான் உங்கள் லைஃப், நான் இல்லைன்னா இருக்க முடியல, இதெல்லாம் சொல்லும்போது என்னோடய ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை தயாங். ரியலி உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப பிளெஸ்ட், ரொம்ப 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 ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் முழுசாக எனக்கு தான் வேணும். நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை தயாங் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே அவரோட ஆர்ம்ஸில் படுத்து அப்படியே தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஏஞ்சி ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு பேங்க் சம் காஃபி போட்டுட்டு அவரையும் எழுப்புறீங்களா? அவர் எங்கே நல்லா தூக்கம், எப்படியோ ஒரு வழியாக எழுப்புறீங்க. அவரும் அப்படியே பார்க்குறாரு. தயாங் நீங்கள் காஃபி இங்கே வைக்கிறேன், குடிச்சிடுங்க, நான் ஏதோ இப்போ வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக கீழே போயிட்டுறீங்களா? அவரா ஓ காட் சீக்கிரம் சொல்லணுமே, இவ வேற நான் இவ கூட தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறா போல், சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வராரு. பார்த்தா கீழே யூனா தான் இருக்கா. அவரோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. மனசில் அவருக்கே தெரியாத ஒரு சந்தோஷம். யூனா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வராரா. அந்த பொண்ணா ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்த? அதுவா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. உங்களை தான் கேட்டேன், வயன் நீங்கள் வேற தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலா, சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது வேணான்னு சொல்லிட்டு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே யூனா சைடு ஒரு மாதிரி பார்க்குறாரு. லைக் டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்க்குறாரு. அவளாம் என்னம்மாம்மா பசிக்குதா, வாங்க உட்காருங்க, நான் வயனை ஃபுட்டு கொடுக்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறா. இவரும் அப்படியே தான் பின்னாடியே போகிறாரு. அங்கே பார்த்தா யூனாவா வயன்கிட்ட போயிட்டு, ஏண்டி இந்த அளவுக்காடி 2 பேரும் லவ் மேக் பண்ணுறது, நெக்குலலாம் இப்படி கடிச்சு வச்சிருக்காரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யூனா. அது அது என்னடி ஒன்றும் இல்லை, அது இது பார்த்தாலே தெரியுதே, நைட்டெல்லாம் நல்லா ரணகலம் போல. சி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இது நேற்று நடந்ததில்லை, அதுக்கு முன்னாடி நாள். ஓஹோ முன்னாடி நாள் கிடச்சதே இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியுதுன்னா அப்போ நேற்று கிடச்சதா? ஏய் வாய மூடு, என்ன நீ என்ன நினைப்போ நான் வரப்போ? அடடா வெக்கப்படாதடி, என்ன நல்லா சிறப்பாக போதா எல்லாம்?
உன்னை அப்படி சொல்லி அவன் வேற துரத்துறா. இவ சிரிச்சுக்கிட்டே வெளியில வராரா. லைக் தேங் வேற இதெல்லாம் பார்த்துருப்பாரு. இதெல்லாம் உன்னை நினச்சி நான் பண்ணது. இது உனக்கு கிடைச்சிருக்க வேண்டியது யூனா. ஆனால் அது எப்படியோ போய் என்னமோ பண்ணி வச்சுட்டேன். நோ 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 நோ, 2 பேரும் இதை டிஸ்கஸ் கூட பண்ணுறாங்க. நோ, ஹேவ் டு கிளியர் இட். ஆமாம், கிளியர் பண்ணணும் இதை அப்படின்னு நினச்சிட்டு அவரும் போயிட்டு அப்படியே உட்காராரு. 2 பேரும் அப்படியே தான் அடித்து பிடிச்சி விளாண்டுட்டு அப்படி வரீங்க. தேங்குக்கும் கேர் பண்ணிக்கிறீங்க. அவரும் சாப்பிட்றாரு, உங்களை பார்க்குறாரு. அப்படி தான் கொஞ்சம் டைம் போதா. இப்போ நீங்கள் வந்துட்டு ரூமில் எதையோ பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங்கா அப்படியே பார்க்குறாரு. யூனா தனியாக இருக்கா. நான் நினச்சதை சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஸ்லோவாக அந்த ரூம்குள்ளே வராரு. பட் ரூமில் இருக்கிறது என்னமோ நீங்கள் தான். அவர் வந்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடி நிற்கிறாரு. அவர் கண்ணு உங்கள் ஹிப்பு கிட்ட போகுது. அவரா ஸ்லோவாக அவர் ஹேண்ட் எடுத்து அங்கே வைக்கிறாரு. உங்களுக்கு தெரியுது அது வந்து தயாங்கூட டச் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அவர் உங்கள் பின்னாடியே லைக் உங்கள் கிட்ட வந்து அணைச்சிக்கிற மாதிரி நிற்கிறாரு. லைக் உங்கள் நெக்கு கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரா. உங்களுக்கு வர லைட்டாக கூசுது. நீங்கள் அப்படியே திரும்பி அவரை பார்க்குற மாதிரி நிற்கிறீங்க. பார்த்தா நீங்கள் அவரா பையன். நான் தான். என்ன பண்ணுறீங்க? யோனா இருக்கா. அவள் வேற சும்மாவே இருக்க மாட்டா. வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பா. இங்கே வந்து நம்மளை இப்படி பார்த்துட்டான்னா அவ்வளோதான், என்னை ஓட்டுன்னு ஓட்டுவா. இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நைட்டு பார்த்துக்கலாம், இப்போ போங்க, சமத்த புள்ளல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து போகிறீங்களா. அவரா ஓ காட், என்னடா மீண்டும் மீண்டும் ஒரே மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்க. இவ வேற இப்போ கன்ஃபார்மே பண்ணியிருப்பா. தயாங், இதுக்கு மேலே இது இப்படியே போச்சுன்னா கரெக்டாக இருக்காது. கரெக்டாக இருக்கவே இருக்காது. யூனா கிட்ட ஃபர்ஸ்ட் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே போகிறாரா. யூனா வந்துட்டு கொஞ்சம் பக்கத்து ரூமில் இருந்திருப்பா. இப்போ இவர் அப்படியே போய் பார்க்குறாரு. யூனா, சொல்லுங்க மாமா, என்னாச்சு? உங்ககிட்ட பேசணும். வாங்க. என்ன? அது யூனா, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் மாமா உங்களை ரொம்ப பிடிக்கும். இது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்றது வேற. எனக்கு உன்னை என் பொண்டாட்டியா பிடிக்கும். அந்த சரி யூனா ஃபேஸு அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆமா யூனா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்த விஷயம் எனக்கு தெரியாது. அது என்னோட மிஸ்டேக் கிடையாது. நான் லவ் பண்ணது உன்னதா, உனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. அப்புறம் நான் வெயிட் பண்ணேன். பட் உனக்கு பிரேக்கப் அப்படின்றது ஒன்று ஆகவே இல்லை. சரி, உன்னை அடையலானா அதுக்கான வழி என்னன்னு யோசித்தேன். அப்போது உன் சிஸ்டரான வயன் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் முடியும்னு தோணுச்சு. அதனால வயனை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ரொம்ப லாயல். அவளை மேரேஜ் பண்ணி 5 months ஆகுதுல்ல, அவளை நான் ஒரு டைம் கூட டச் பண்ணது கூட கிடையாது. ஆனால் 2 days பிஃபோர் நீ என்ன நினச்சி நான் உன் சிஸ்டரோட அன்னைக்கு நைட்டு அது எல்லாமே பட் யூனா நம்ப, நான் உன்னை நினச்சிதான் ஃபைனாக அன்னைக்கு தொட்டுட்டேன். நான் உனக்கு தான் லாயலாக இருந்திருக்கேன். என் மனசு எப்போவுமே உன்னை தான் தேடும். எப்போவுமே நான் உன்னை தான் தப்பாக பார்ப்பேன். அன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட உன்னை தான் நான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியல, உன்னை நான் எனக்கு அவ்வளோ பிடிக்குது.
எனக்கு நீதான் வேணும், நீதான் வேணும் யூனா, நீதான் வேணும் அப்படின்ட்டு அவள் ஹேண்டு பிடிக்கிறதுக்கு போகிறாரு. அவளை அப்படியே தட்டி விடுறா. சி, அசிங்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு, கேட்கவே அருக்கருப்பாக இருக்குது. சே, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறீங்க, அசிங்கமா இல்லை? அதுலேயும் என்ன நினச்சி அவ கூட? சி, இதை பாரு தயம், இதை மட்டும் என் தங்கச்சிக்கு சொல்லவே சொல்லாத. அவளுக்கு இது மட்டும் தெரிஞ்சதுன்னா உடஞ்சு போயிடுவா. அவளுன்னு மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் வேற பொண்ணை நினச்சி தான் புருஷத்தான தொட்டான்னு தெரிஞ்சா சத்தியமா யாராலையுமே தாங்கிக்கவே முடியாது தயம். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் இதெல்லாம் சொல்லிடாத. அண்ட் நீ பேசுறல இந்த பேச்சு, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ்வே கிடையாது, இது ஒரு லஸ்ட். நல்லாவே தெரியுது எனக்கு. அது எப்படி என்னை லவ் பண்ணாரா, பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதும் என்னை அடையணும்னு நினச்சி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவாரா? கேட்கவே இது எப்படி இருக்கு, கன்றாவியா இல்லை? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் தயம். இனிமே என்ன தப்பாக பார்க்குற வேலையை வச்சுக்காத. அண்ட் என் தங்கச்சியோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கோ, அதுவும் ஹாப்பியாக. இன்னொரு டைம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிற்காத. குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படியே வெளியில் வரா. பார்த்தா நீங்கள் அப்படியே வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க, கண்ணில் டியர்ஸாக அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. பையன் அப்படின்றா. உங்களால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல, அழுதுகிட்டே அப்படியே அங்கேருந்து ஓடிட்டுறீங்க. பின்னாடியே தயங்கும் வராரு. கேட்டுட்டா, எல்லாம் கேட்டுட்டா. நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் நடக்குது. அவ கேட்டுட்டா தயாங். நல்லது. நான் கூட இதெல்லாம் அவகிட்ட எப்படிடா சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை கேட்டுட்டால, விட நல்லது. சி, எப்படி நீ இப்படி கல்லு மாதிரி பேசுற? இப்படி ஒருத்தரோட மனசோட விளையாடுறது தான் லவ்வா தயம்? உன்ன மாதிரி ஒரு க்ரூயலான பர்சனை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. நீ ஒரு டீமோன். ஆமா, நீ ஒரு டீமோன் தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அங்கேருந்து ஓடிட்டுறான். அப்படிதான் கொஞ்சம் டைம் வந்து போதாம். இப்போது தேங் வந்துட்டு லைக் ரூம்குள்ளே தான் வராரு. நீங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரை அப்படியே பார்க்குறாரு, பட் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுன்னு அவர் இருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு தயாங், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு இவ்வளோ நாள் உண்மையாக தெரியல தயாங், உங்களுக்கு யூனாவை தான் பிடிச்சிருக்குன்னு. தெரியாதனமா இந்த லைஃப்குள்ளே வந்துட்டேன். இல்லை, வர வச்சிங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ரிக்ரெட் ஃபீலும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அவளை லவ் பண்ணீங்க, ப்ரப்போசல்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டா. அவளை அடையணும், அதுக்காக என் வாழ்க்கைய அது வீண் பண்ணிட்டீங்களா தயாங்? அது கூட என்ன சொன்னீங்க? அவளை நினைச்சு என் கூட அன்னைக்கு நைட் அப்படிலாம் இருந்தீங்களா? இதை கேட்டப்போ என் ஹார்ட் அப்படி உடைஞ்சிச்சு தயாங், சுத்தமா உடைஞ்சு போச்சு. நான் ஏன் அழுகணும்? நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிஎஸ் எல்லாம் தொடச்சிட்டு நான் இங்கிருந்து போகிறேன் தயாங். உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறதே பிடிக்கல. நான் இங்கிருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து வெளியில் போயிட்டுருங்க. தயாங்கா உங்களை ஸ்டாப் பண்ண கூட சுத்தமாக நினைக்கவே இல்லை. போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு.
அப்படியே தான் அன்றைக்கி டேவும் போகுது. நெக்ஸ்ட் டே தேங்க் வந்துட்டு ஜிமினுக்கு நடந்தது எல்லாமே சொல்கிறாரா. ஜிமினா காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு. என்னடா சொல்கிற, அறிவு கெட்டவனே, டே எப்படா, டே டே தயங்கா, உனக்கு புரியுதா இல்லையாடா, நீ உன் லைஃப்பை நாசம் பண்ணிக்கிறடா. டே பையன் நல்ல பொண்ணுடா, ஏன்டா இப்படி பண்ணுற, டே பாவம்டா அவ. டே சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, நான் கேட்டதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. என்னடா மயிர் ஆன்சர் உனக்கு? நீ கேட்குற கேள்வியே கன்றவியா இருக்கு. டே ஜிமினா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வயன் போயிட்டா, இப்போ நான் சிங்கிளாக இருக்கேன். யூனா எனக்கு வேணும். அவளுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அவள் என் மூஞ்ச பார்க்கறதுக்கு கூட விருப்பப்பட மாட்டேன்றா. ஸ்டில் அவள் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டேன். முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா கிளம்பு. தயாங், நீ ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கேடா. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? அது உன்னால் கொஞ்சமாவது உணர முடியுதான்னு கூட எனக்கு தெரிலடா. ஆனால் நீ ரொம்ப கேஷுவலாக இருக்க. வயன் அவ எங்கே போயிருக்கா? தெரியலையா? டே அவங்க வீட்டுக்கு கூட எனக்கு கால் போடலையா? டேய் போனா போறா, எனக்கு என்ன அதை பற்றிலாம்? நான் என்ன அவளோட புருஷனா அதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு? ஜிமினா அப்படியே கோவமாக பார்க்குறாரு. இதை பாரு, தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. நான் கேட்ட கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பு ஜிமின். சும்மா அட்வைஸ் மாதிரி கொடுத்து என் உயிரை வாங்கிட்டு இருக்காத. ஏற்கனவே எனக்கு நிறைய டென்ஷன்ஸ் இருக்கு, நீ வர புதுசாக கிரியேட் பண்ணாத. நான் கிரியேட் பண்ணுறேனா? எல்லாமே உனக்கு நீயே கிரியேட் பண்ணி உன் தலை மேலே வச்சிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து. சரி, எனக்கு என்ன, நான் எவ்வளோ சொல்லணுமோ எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நீ கேட்குற மாதிரி தெரியல. என்னமோ பண்ணிக்கோ, உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்கோ தயாங், எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே கோவமாக போயிடுறாரா. அந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் போயிருந்துருக்க மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தான் போயிருந்துருப்பீங்க. இங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. லைக் ரொம்ப அழுகிறீங்க. அவளா உங்களுக்கு ரொம்ப சமாதானம் பண்ணி கொடுத்துட்ருக்கா. இப்போ அவள் யூனாக்கு தான் கால் பண்ணி இதெல்லாமே சொல்கிறான். இப்போ யூனாவா, எல்லாமே எனக்கு தெரியும் நிம்மி. நான் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணேன், வயன் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டா, வந்துடுவான்னு. வீட்டுக்கு வர மாட்டாளோன்னு நான் கெஸ் பண்ணது தான். நிம்மி அவளை பத்திரமா பார்த்துக்கோ. இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நான் யோசிக்கிறேன். புரியுது யூனா. சொல்லு நிம்மி. வயன் பேசினதில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அவள் தேங்க ரொம்ப லவ் பண்ணுறா. தேங்குக்கு வயன் மேலே லவ் இல்லைனாலும் வயனுக்கு அவன் மேலே உயிரே வச்சிருக்கா. எனக்கு தெரியும். சரி யூனா அப்படி சொல்லிட்டு அந்த கால் வந்து கட்டு. இந்த சைடு யூனாவா, என்ன பண்ணுற இந்த தயம், அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு? கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு சும்மா நான் வேணும்னு சொல்லி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அறிவு கெட்டவன். இவருக்கு எப்போ புத்தி சொல்கிறது? ஏதாவது பண்ணணுமே, இவனையும் வயனையும் சேர்த்து வைக்கணுமே. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படிதான் வந்துட்டு ஒரு 1 வீக் கிட்ட பாஸ் ஆகிருந்திருக்கும். இப்போ ஒன் டே யூனாவா தேங்க் தான் வந்துட்டு லைக் கால் பண்ணுறா. அவர் அட்டன் பண்ணுறாரு. ஹே யூனா, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். என்ன கால் பண்ணியிருக்க? அது நான் யோசிச்ச தயம், நீ சொன்னது கரெக்டு தானே? உனக்கு நான் வேணும். எனக்கு ஒன்றும் அது தப்பாக தெரியல. வயன் வர கோச்சிக்கிட்டு போயிட்டா. சரி, வயனை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன் நான், அது பிரச்சனை இல்லை. நீ சொன்னதில் நான் யோசிச்சேன்ல, அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஏன் நமக்கு தேங்க் கிடைச்சா என்ன தப்பு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதான் நான் நல்லா யோசித்தேன். எனக்கும் நீ வேணும் தயம் அப்படின்றா. இந்த சைடு தேங்க் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. லைக் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு ஹாப்பி ஆகுறாரு.
உண்மையாவா? ரியலி? ம், ஆமாம். கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வரேன். நீங்களும் வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த கால் கட்டு. இந்த சைடு இவரோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு அளவே இல்லை. அப்படியே தான் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கும் கிளம்பிடுறாரா. லிட்ரலி யூனாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவளும் லைக் வரா. உள்ளே வந்ததும் தாங்க ஒரு மாதிரி செடியூசிங்காக தான் பார்க்குறா. அவரும் அப்படியே தான் பார்க்குறாரு. இப்போ அப்படியே தான் வந்து வேக வேகமாக டைட்டாக ஹக் பண்ணுறாரா. அவளாம் அப்படியே சேடாக ஃபேஸ் ஆகுது, பட் காட்டிக்கல. இரு, முதல்ல பேசுவோம் அப்புறம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறா. அவரா வா 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 சரி வா அப்படி சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே உட்காடுறாங்க ரெண்டு பேரும். யோனா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீ ஒத்துப்பேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீ ஒத்துக்கவே மாட்டேன், என்னை இன்னும் ஹேட் தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன். தேங்க் காட் நீ எப்படியோ புரிஞ்சுக்கிட்ட. ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க தயாங் அப்படின்றாலா. அவருக்கு அப்படியே ஒயிட் ஸ்மைல் வருது. என்ன, என் ஹாட்னஸை உனக்கு பார்க்கணும் போல இருக்கான் அப்படின்னு அவரோட 2 ஷர்ட் பட்டன் வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அவள் அப்படியே பார்க்குறா. என்ன என்ன அப்படி பார்க்குற? இல்லை இப்போவே வா. ஏன், என்ன தப்பு? உனக்குமே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க, எனக்குமே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காலையிலேயே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிடலாம். நாளைக்கு நடக்க வேண்டிய வெட்டிங் நைட் இன்னைக்கே வச்சுக்கலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அவளோட நெக்கு கிட்ட வராரா. அவளாம் சரி அப்போ உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்றா. அதோட அவருக்கு ஒரு ஒயிட் ஸ்மைல் வருது. அப்படியே நெக்கு கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லி போகிறாரு. பார்த்தா அங்கே ஒரு ஹிக்கி. இப்போ அவர் விடுக்குன்னு பின்னாடி வந்துட்டு, என்னது இது நெக்கில்? எது? இங்கே மார்க். ஓ இதுவா? இது ஹிக்கி. அவரா அப்படி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. ஹிக்கினா தெரியாதா? அதான் லவ் மேக் பண்ணுறப்போ ஒரு ஒரு இதில் அப்படிங்க அங்கேன்னு கடிச்சிருப்பாங்களே, அதுதான். நேற்று நைட்டு என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப போயிட்டான். நெக்குன்னு மட்டும் இல்லை, இதோ இங்கே பாரு செஸ்ட் கிட்ட அப்படி சொல்லி அப்படியே காட்டுறா. அங்கே எல்லாமே மார்க்ஸ் இருக்குது. எங்கள் தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு. அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி தான் அப்பப்போ கடிச்சு வைப்பான். இதுக்கு அந்த சுரேஷே பரவாயில்ல, அவனாவது கம்மியாக தான் மார்க்ஸ் பண்ணுவான். இவன் இருக்கான்ல ரொம்ப ஓவரு அப்படின்றா. லைக் அவருக்கா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் 2 பாய்ஸ் பேர் சொல்லிட்டால. அவர் அப்படியே எழுந்து நிற்கிறாரு. என்ன பேசுகிற நீ? உன் பாய் ஃப்ரெண்டுன்ற, அப்புறம் சுரேஷ்ன்ற? ஆமாம், எனக்கு யார் கூடலாம் பிடிச்சிருக்கோ அவங்க கூடலாம் நான் இந்த மாதிரி இன்டிமேசிலாம் வச்சுப்பேன் தயோங். என்ன? ஆமாம். ஓ உனக்கு தெரியாதுல்ல, ஆக்சுவலி இது வரையும் நான் 12 பாய்ஸோட மேக் அவுட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்னது? ஆமாம், 12 பாய்ஸோட பண்ணியிருக்கேன். இப்போ உன் கூட பண்ணா 13th பாய். சரி சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம்? வா, நல்லா மூடாக இருந்தோம், நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லி அவர் ஷர்ட்டை பிடிச்ச கிட்ட இழுக்கிறா. பட் தேங் மட்டும் அவளை வந்து அப்படியே தள்ளி விட்டுறாரு. சி, என்னது 12 பாய்ஸோட படுத்திருக்கியா? என்னச்சி? என்னமோ நீ பெரிய இவ மாதிரி பேசுகிற, என்னச்சி? ஏய், நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாதுடி. நான் உன்னை நினச்சிட்டே வாழ்கிறவன். ஆனால் நீ இவ்வளோ சீப்பா? ஹலோ, சீப் அந்த மாதிரிலாம் நீ பேசாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீயே ஒழுங்கு கிடையாது. உனக்கு பொண்டாட்டி இருக்கு, ஸ்டில் என்ன வேணும்னு சொல்லி கேட்குற. நீயே ஒரு கேடு கட்டவன். நீ என்ன சொல்கிறியா? சி, பொன்னாடி நீ 12 பேரோட படுத்திருக்கேன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்கிற. கேட்கவே அருக்கருப்பா இருக்கு. சே, உன்னை போய் நல்லவன் நினச்ச உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தனேடி. நீ இவ்வளோ மோசமானவளா? ஏண்டி அவ்வளோ காஜியா உனக்கு?
ஹலோ, ரொம்ப ஓவரா பேசாத தயோங். நீ தான் என்ன வேணும்னு சொல்லி கேட்ட, அதனால தான் நான் இங்க வந்தேன். இப்போ இங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் படுத்தேன். என்ன தப்பு இதுல? என்ன தப்பு? கொஞ்சம் கூட நீ ரிக்ரெட் கூட ஆகல? சி, உன்னெல்லாம் போய் நல்ல பொண்ணு நினைச்சனேடி. இதுக்கு பையன் 1000 times பெட்டர் தெரியுமா? அவ ஒரு டைமண்டி. கல்யாணம் ஆகி 5 months அவ சைடு கூட நான் பார்க்கவே இல்லை. இருந்தாலும் எப்பவுமே அவ இதுக்கெல்லாம் கிரேவ் பண்ணதே கிடையாது. ஆனா நீ அதுக்குள்ள 12 பேரோட இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்ற, வெக்கமே இல்லாம. சே, கோல்டை சர்ச் பண்ற விஷயத்துல ஒரு டைமண்டை லூஸ் பண்ணிட்டேன் போல நான். ஓஹோ, அப்படியோ? அப்ப அந்த டைமண்ட் கிட்டே போக வேண்டியது எதுக்கு இந்த கோல்டு கிட்ட வர? தெரியாம வந்துட்டேன்டி. நீ நல்ல பொண்ணு நினைச்சு உன் மேல ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு நீ தான் வேணும்னு சொல்லி உன் பின்னாடி வந்துட்டேன். இப்பதானே புரியுது நீ ஒரு கேவலமான கேரக்டர்னு சொல்லிட்டு. சே, உனக்காக போய் என் வைஃபை ஹர்ட் பண்ணி இங்கிருந்து அமைச்சிட்டல. போறப்ப கூட அழுதுட்டே தான் போனான், கண்டுக்காத மாதிரி இருந்துட்டேன். இப்ப புரியுதுடி, இப்ப புரியுதுடி அந்த வலி எனக்கு. ஏய், நீ அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசாத தயோங். நீ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நினைச்சு உன் பொண்டாட்டி கூட படுத்த வந்தன நீ எல்லாம் அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசாத. ஏன் கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. இப்ப தயங்கா அப்படியே அவளோட நெக்கு பிடிக்கிறாரு. ஏன் இல்லை, எனக்கு தாண்டி இருக்கு, எனக்கு தான் இருக்கு. உன்னை நான் லவ் பண்ணியிருந்தேன், அந்த கன்றாவினால தான் அன்னைக்கு அப்படி ஆச்சு. அதனால என் வைஃப் அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாள்ல. சே, எதுவுமே யோசிக்காம அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப புரியுதுடி அப்படின்னு அந்த நெக்க விட்டுட்டு இங்கிருந்து போ. யூனா, போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிற்காத. இனிமே உன்னோட நினைப்பு கூட என் மனசுல இருக்காது. நீ எப்போ இப்படின்னு தெரிய வந்ததோ அதோட இதெல்லாம் நான் ஏற கட்டி வச்சுட்டேன். தயவு செஞ்சு போயிடு யூனா, இங்கிருந்து போயிடு. இப்போ நான் இங்கிருந்து போயிட்டா அப்புறம் வேற பொண்ணை பின்னாடி அலைவ, அதுதானே நீ பண்ணுவ? ஏய் சி, வாய மூடுறி. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கேவலமான கேரக்டர் கிடையாது. இவ இல்லைன்னா அவ இல்லைன்னா இன்னொருத்தி சொல்லி தேடிக்கிட்டே போறதுக்கு. எனக்குன்னு வைஃப் இருக்கா. அவதான் இனி என் லைஃப்ல பண்ண தப்பு என்னன்னு நல்லாவே புரிய வச்சுட்டேன். புரிஞ்சிச்சு, எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்ச தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அப்படியே வெளியே தள்ளிட்டு ரொம்ப ஃபாஸ்டா டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த சைடு யூனாவா ஒரு ஒயிட் ஸ்மைல் வருது. தேங்க்யூ தயாங், அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். பின்ன பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இன்னொருத்திய கேட்குதா உனக்கு? போ, தேடு, அவளை தேடி பிடிச்சி காலில் விழுந்த மன்னிப்பு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கோ, போடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ். பிகாஸ் யூனா வந்துட்டு இதெல்லாமே ஃபேக்காக தான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பா. லைக் தேங்க் வந்துட்டு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு அங்கேருந்து அவளும் போயிருந்துருப்பா. இந்த சைடு தாங்க பார்த்தா அவருக்கா செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. வீட்டில் இருக்கிற பொருள்லாம் அப்படிதான் தள்ளி விடுறாரு. சே, ஏமாந்துட்டேன்ல, நல்லா ஏமாந்துட்டேன்ல. அவளை போய் நல்ல பொண்ணு நினைச்சு அவ பின்னாடி சி கேவலமா ஏமாந்துட்டேன்ல. ஜெமின் அப்பவே சொன்னான், இதெல்லாம் தப்புடா வேணாண்டான்னு அப்பவே சொன்னான். கேட்கல. எப்படி கேட்பேன்? மரமண்டை எப்படி ஏறும்? இப்ப பையன் எங்க இருக்கா? எங்க போய் தேடுறது? ஓரப்போ ஒரு வார்த்தை கூட இல்லைன்னு கூட சொல்லலையே. எங்க இருப்பா? எங்கட நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேரை வந்து பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமினா கால் பண்றாரு, அவரும் அட்டன் பண்றாரு. டேய், என்னடா வேகமா கிளம்பி போயிட்ட, எங்க இருக்க? மச்சான்
ஏமாந்துட்டேன்டா, ரொம்ப மோசமா ஏமாந்துட்டேன்டா. ஏமாந்துட்டியா? என்னடா ஆச்சு? டேய் யூனா, அவ ஒரு கேரக்டர்லெஸ்டா. அவ பல பேரோட படுத்திருக்கா தெரியுமா? அவளை போய் நான் உருகி உருகி லவ் பண்ணிட்ட மச்சான். என்கிட்டயே சொல்றா, இவனோட படுத்த அவனோட படுத்தன்னு. வெக்கமே இல்லாம அவ்வளோ இதுவா சொல்றா மச்சான். நான் கேக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது, நான் படுத்தேன்னு சொல்றா மச்சான். என் ஹார்ட் அப்படியே உடஞ்சிடுச்சுடா. இவளையா நான் உருகி உருகி லவ் பண்ணேனான்னு உடஞ்சு போச்சு மச்சான். ஜிமினா எதுவுமே பேசல, சைலண்டாவே இருக்காரு. ஏண்டா எதுவுமே பேச மாட்டேன்ற? இதுக்கெல்லாம் நீ டிசர்வ் தான் தயாங்க. நான் அவ்வளோ வாட்டி அவ்வளோ சொல்லியிருக்கேனே, கேட்டியா? இல்லைல்ல, இதுக்கு நீ டிசர்வ் தான். டைமண்ட் மாதிரி ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு அவளை வேணான்னு சொல்லி எவளுக்காகவோ போனல. இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா, அனுபவி. இதெல்லாம் உனக்கு பத்தா தயாங், இதுக்கு மேலேயுமே நீ படணும். அப்போதான் உனக்குலாம் புத்தி வரும். உன் பொண்டாட்டிக்கிட்டேயே போயிட்டு எவளையோ நினச்சி அவளை தொட்டதாக வர சொல்லிட்ட. அவள் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும், ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? இதுக்கு எல்லாத்துக்கும் நீ ரொம்ப டிசர்வ் தான். ஸோ அனுபவி அப்படி சொல்லிட்டு அந்த கால் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. அந்த சைடு தாங்க அப்படியே அழுக வருது, டியர்ஸ் வேறு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான், எனக்கும் ஒரு வேலை பாருடி. எவ்வளோ நாள் தான் இங்கே சும்மாவே இருக்கிறதா? ஆல்ரெடி இங்கே வந்து 3 வீக்ஸ் கிட்ட ஆகுது. சும்மா இருந்தா எப்படி? நான் ஏதாவது வேலை பார்க்குறேன். வேணாடி, நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. இல்லை எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு நிம்மி, ப்ளீஸ் டி. இப்படியே எவ்வளோ நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வர கேட்குறீங்களா? அவளாம் சரி இரு, நான் எங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருக்கான்னு பார்க்குறேன். சரிடி, பட் கொஞ்சம் சீக்கிரமா. சரி நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்படி தான் வந்து கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட அவங்க ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைமில் தேங் வர உங்களை சர்ச் பண்ணியிருந்துருப்பாரு. பட் அவளுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காது. ஜெமின்கிட்டலாம் சொல்லி தேடி வச்சுருப்பாரு. இப்படியே தான் 1 மந்த் கிட்ட பாஸ் ஆகுது. லைக் நீங்கள் வந்து தேங்கை விட்டுட்டு வந்து 1 மந்த் ஆகுது. இப்போது ஒன் டே ஜிமின் தான், டே மச்சா பயன் இருக்கிற இடம் எங்கன்னு தெரிஞ்சிச்சுடா. எங்கடா? எங்கே இருக்காவ? அது நான் இந்த ஆஃபீஸ் போயிருந்தேனா, நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சுல, அந்த ஆஃபீஸில் வயன் ஒர்க் பண்ணுறா, அங்கே நான் பார்த்தேன்டா. என்னது? அப்படியா? ஆமாம் மச்சான், வயன் தான், நான் பார்த்தேன். சரி நான் போகிறேன், நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் தான் வராரா. பார்த்தா நீங்கள் அங்கே தான் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. இப்போ தான் வந்து அவருக்கு மூச்சே வருது. அப்படியே அந்த டோரில் சாஞ்சிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அந்த கம்பெனியோட சிஇஓ வேற வந்துட்டு, தயோங் நீங்கள் என்ன இங்கே, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க, ப்ளீஸ் கம் அப்படின்றாரா. இப்போ தான் தேங் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, இல்லை அது நான் கொஞ்சம் வேலையாக வந்தேன். வாங்க பேசலாம், என்ன வேலை? இல்லை உங்கள் கூட இல்லை, அதோ அங்கே நிற்கிறாள் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். யார்? வயனா? ஆமாம். வயனா எப்படி? அது ஷீஸ் மை வைஃப். என்ன? உங்கள் வைஃபா? உங்கள் வைஃப் இங்கே வேலை? அது என் மேலே கொஞ்சம் கோச்சிக்கிட்டு வந்துட்டா. அந்த கோபத்தில் தான் அவள் இங்கேயும் வேலைக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படியா?
சாரி தயாங், எங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. இதோ உடனே அவங்கள அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு உங்களையும் வந்து அனுப்பி விட்டுறானா. நீங்களும் யாரடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா தயாங்க அவரை பார்த்ததும் உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. அப்படியே நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறீங்க. அவரா அப்படியே உங்கள் பின்னாடியே வந்து அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. ஏ என்னடி பார்த்து கோவமாக போயிடுற, இங்கே எதுக்கு வந்தீங்க? என் நிம்மதியை கெடுக்கணுமா இல்லை இந்த வேலை போக அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னை விடுங்க தயம், இது நான் வேலை பார்க்குற இடம். 4 பேர் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. என்னை விடுங்க. நினச்சா நினச்சிட்டு போட்டோம். நான் உன் புருஷன் தானே, நான் தானே உன் கையை பிடிச்சிருக்கேன். அதில் என்ன இருக்கு? என்னது புருஷனா? நீங்களா? இது எப்பத்துல இருந்து? ஏ புரியுது, கோவமா இருக்கல்ல? ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் எப்படி உங்க மேல போய் கோவமா? நான் தான் அங்கேருந்து வந்துட்டேனே. ஏ நீங்க யூனா கிட்ட போலையா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏ அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதடி. அவளை நான் கல்யாணம் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு நீதான் வேணும். வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னது நான் வேணுமா? ஆமா நீதான் வேணும், வா போலாம். அட ஃபன் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்ட் அப்படியே எடுத்து விட்டுறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. அச்சோ நான் வேணுமா? என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் தான் யூனாவை நினச்சி ஏன் கூட அன்னைக்கு அப்படிலாம், அது கூட தெரியாமல் முட்டாள் மாதிரி நான் வேற உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே ரூமில் வேற வந்து என்ன தொட்டிங்கல்ல, அப்போவுமே அவன்னு நினச்சி தானே தொட்டிருப்பீங்க. அதுவும் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன இருக்கு? நீங்கள் என்ன விரும்பினாலும் நான் உங்களை விரும்பினது உண்மைதான். அட்லீஸ்ட் நான் ஏன் மனசார ஏன் புருஷனை நினச்சி மட்டும்தான் அன்னைக்கு உங்கள் கூட அதெல்லாம் பண்ண நினச்சிக்கிட்டு இந்த லைஃப்பை வாழ்த்துடுறேன். எனக்கு புதுசாக எந்த ஹஸ்பண்டும் தேவை கிடையாது. நீங்கள் போகலாம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்களா? அவரா எக்கேன்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. ஏ அப்படி சொல்லாதடி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இல்லை, துரோகம். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு பையன். நான் எல்லாமே ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இப்போ உனக்காக இங்கே வந்திருக்கேன். ப்ளீஸ் டி என் கூட வாடி. நீங்கள் அவர் ஹேண்ட் அகெயின் தட்டி விடுறீங்க. நான் சொல்லிட்டேன், நான் வேலை பார்க்குற இடம் 4 பேர் பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்கும். தயவு செஞ்சு போங்க. ஏஹா நான் போக மாட்டேன். நீ வரலனா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். நீ வா, என் கூட வா அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வரலன்னு சொல்லி உங்கள் ஹேண்டை எடுத்து விட்டுறீங்க. பட் அவர் அகைன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரா? இப்போ நீங்கள் டைட்டாக ஒரு ஸ்லாப் அவருக்கு கொடுத்துட்றீங்க. அவர் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாரு. என்ன சொல்லிட்டே இருக்க, புரியலையா? எல்லாமே உன் இஷ்டமா? உனக்கு பிடிச்சா உன் கூட நான் வரணும், வேணா போகிறேன்னா போகணும். உனக்கு தப்பாக தோணுனா யாரோ மாதிரி வந்து உன் கூட படுக்கணும். அதுக்கு மட்டும்தான் நானா தயாங்? இந்த மாதிரி புருஷனை எனக்கு வேணாம். என்னை முழுசா என்னை மனசார ஏற்றுக்கிற புருஷனா எனக்கு வேணும். ஏதோ ஒரு பிச்சையிலலாம் நான் வாழ தயாரா இல்லை. என் வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும். நீங்கள் என்னை விட்டாலே போதும் தயாங். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. தயாங்கா அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவர் எதுவும் கோவப்படல, பிகாஸ் அவர் இதெல்லாமே டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி அவருக்கே புரியுது. பட் என்ன, அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க அவர் அந்த அடி வாங்கினது. பட் அவர் அது எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அப்படியே ஸ்லோவாக லைக் சோகமாக அங்கேருந்து அப்படியே வெளில போயிடுறாரு. டிசர்வ் தான் தயாங், டிசர்வ் தான். வாங்க, எவ்வளோ அடி கொடுத்தாலும் வாங்க. ஆனால் அவளை மட்டும் விட்டுடாத, விடவே விடாத. டைமண்ட் ராவ டைமண்ட். இந்த வாழ்க்கை பூரா
அது நினைவோட வாழ்ந்துடுறேன்னு சொன்னான். டைமண்ட் ராவும் பொண்டாட்டி டைமண்ட் அப்படின்னு ஒரு ப்ரவுட் ஸ்மைல் வருது அவருக்கு. அதோட கண்ணில் வந்து டியர்ஸும் வருது. அப்படி தான் வந்து அவரும் அங்கேருந்து போயிருந்துருப்பார். அன்றைக்கி டேவும் அப்படி தான் போயிருக்கோம். லைக் நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே நடந்தது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்கிறீங்க. அவளும் வந்து ஃபீல் பண்ணுறா. பட் நீங்கள் வந்து எல்லோரும் முன்னாடி அடிச்சிட்டிங்க இல்லையா, அதை வேற சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? அவள் வேறு அதுக்கு அவர் டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்திருப்பா. அன்றைக்கி டேவும் அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங்காக வந்துட்டு உங்கள் டோரை வந்து நாக் பண்ணிட்டே இருக்காங்களா. நீங்கள் தான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் தான். ஹலோ பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு பொக்கேவோடு வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறீங்க. அப்படியே தான் மூஞ்சுக்கு மேலேயே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? அவரா க்ளோஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் விட மாட்டேன், நான் விடவே போகிறதில்ல ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டே லைக் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஏ பொண்டாட்டி, என்னடி பார்த்த உடனே மூஞ்சுக்கு மேலே கதவை போட்டுட்ட, வெளியில் வா, கதவை தோற, நான் அங்கே புருஷ வெளில நின்றுட்டுருக்கேன்ல. நீங்களா கோவமான எமோஜஸ்லாம் போடுறீங்க. அச்சோ பொண்டாட்டி மூஞ்சிலாம் செவக்குது. ஏன் ரொம்ப கோவமாக இருக்கியோ? என்னாச்சு? யார் என் தங்கத்தை கோவப்படுத்துறது? சொல்லு, புருஷன் நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் என் புருஷன் கிடையாது, சும்மா அதுவே சொல்லாதீங்க அப்படின்னு டெக்ஸ்ட் போடுறீங்க. அவரா அதை அப்படியே பார்க்குறாரு. நான் இல்லைண்ணா வேற யாரு? சொல்ல அன்னைக்கு நம்மக்குள்ள நெக்ஸ்ட் டே நீ என்ன சொன்ன? விடிய விடிய அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஒத்துக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தான் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னேன்ல. அப்போ அது யாரு? யாரு யாரு? அது எனக்கு என் புருஷன்தான். ஆனால் என் புருஷனுக்கு அவரோட பொண்டாட்டி இல்லையே அப்படின்னு ஒன்று போடுறீங்க. அது பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு ஃபேக் ஸ்மைலோட, புரியுது அது தப்பு தான், இல்லை அது பெரிய துரோகம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எந்த அளவுக்கு உனக்கு துரோகம் பண்ண பார்த்தேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீ வேணும் பொண்டாட்டி, வந்துடுறி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் இப்போ அப்படியே பிளாக் பண்ணி விட்டுடுறீங்க. அடி பாவி, பிளாக் பண்ணிட்டா? விட மாட்டேன், இந்த தயாங் விடாமுயற்சி, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நியூ பிளானோட வராரு. கொஞ்சம் டைம் போதா. இப்போது ஈவினிங் போல் உங்கள் ரூம் டோர் வந்து அகெயின் நாக் ஆகிட்டே இருக்கு. நீங்களா கோவமாக வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவர் தலையில் வந்து ஒரு கட்டு. தயாங் என்னாச்சு? அதுவா, நீ இதுக்கு முன்னாடி கதவை போட்டுட்டியா? சோகமாக போயிட்டு இருந்தேனா, அப்படியே வந்து என்ன ஒரு கார் இடிச்சிச்சுடி. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதோ இந்த கட்டை கட்டிக்கிட்டு இப்போ தான் வர வயன். ஐயோ, இங்கே வாங்க, காட்டுங்க, ஓகேவா? ஏதாவது ஆயிடுச்சா? வலிக்குதா? தயாங் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க தயாங், உங்கள் கூட யாராவது வந்தாங்களா? தனியாவா போனீங்க? ஐயோ ஐயோ, எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படி சொல்லி ரொம்ப பதட்டமாக கேட்டுட்டு இருக்கீங்களா? அவரா அட்மைரிங்காக பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் லைக் அவங்க ஹேண்டை பிடிக்கிறாரு. இப்போது நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, அவரும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கல, அப்புறம் ஏண்டி வந்துட்டேன்னு சொன்னா வரமாட்டேன்னு சொல்கிற? இப்போ நீங்கள் அந்த ஹேண்டை எடுத்து விட்டுட்டு, நான் ஒன்றும் உங்கள் மேலே பாசம் வச்சிடல, யாருக்கு அடிபட்டாலும் இப்படி தான் கேட்பேன். பிகாஸ் எனக்கு ஹியூமனிட்டி இருக்குது. அதை பார்த்ததும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். உங்கள் மேலே பாசத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போக போகிறீங்க. இப்போ தயாங்கா பின்னாடியே வந்து அப்படியே உங்களை பேக் பண்ணுறாரு. போய் சொல்லாத, எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும் என் மேலே நீ உசிரே வச்சிருக்க. இல்லை தயாங், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து தள்ளி விடுறீங்க. பட் அவர் உங்களை விடவே இல்லை. அகைன் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. விட மாட்டேன், ஒரு டைம் விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சு போச்சு. அகெயின் அண்ட் அகெயின் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன். ஐ வாண்ட் யூ டி, ஐ வாண்ட் யூ. என் வைஃபா நீ எனக்கு கண்டிப்பாக வேணும். தயாங் என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னை விடுங்க தயாங்,
இதுக்கு முன்னாடி வரையும் சொல்லு, ஏன் நிறுத்திட்ட சொல்லு. யூனா தானே வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன இது புதுசா? ஆமா, அவ தான் வேணும்னு சொல்லி லூசு மாதிரி குருட மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்போ இப்போ எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சு போச்சு பையன். எனக்கு அவ வேணாம், நீ தான் வேணும். என் பொண்டாட்டியா, என் கூட லைஃப் லாங் நீ மட்டும்தான் வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் டி, நீ மட்டும்தான் வேணும். அது எப்படி? இவ்வளோ நாள் அவன் மேலே பாசம் வச்சுட்டு திடீர்னு எப்படி ஏன் மேலே? அது அது எனக்கு புரிஞ்சிச்சு பையன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதனால தான் உனக்காக வந்திருக்கேன். உன்னை தேடி நானும் ஜிமினி எவ்வளோ அலைஞ்சோம் தெரியுமா? கடைசியாக நீ இங்கே இருக்கேன்னு தெரிய வந்தது. உடனே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உனக்காக வந்துட்டேன்டி. ஐ வாண்ட் யூ வயன், ஐ வாண்ட் யூ. பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ தயாங், ஐ டோன்ட் வாண்ட் யூ. போய் சொல்லாத. உன் வாய் மட்டும்தான் போய் சொல்லுது, ஆனால் உன் மனசு இல்லை. எனக்கு தெரியும். நீ நீ நான் திருந்து வந்தா ஏற்றுக்கணுன்னு தானே இருந்த. போய் சொல்லாதடி. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அவரும் உங்கள் ஐஸை பார்த்துட்டு தான் கேட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. அவர் அகெயின் வந்து ஃபேஸை அவரை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு, போய் சொல்லாதடி. உன் ஃப்ரெண்ட் நிம்மி எல்லாமே என்கிட்ட சொன்னான். நீ டெய்லி என்ன சொல்லி அழுவ, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீ யோசிப்பேன்றத சொன்னான். ஏன் போய் சொல்கிற? அவர் மாறிட்டு முழுசாக என்ன ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நீ அழுகலை. ஏன் மேலே சத்தியமாக சொல்லு, நீ அழுகலை பையன். நீங்களா அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு டிஎஸ் வருது, லைக் அப்படியே ஃப்ளோ ஆகுது. அவரும் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே அந்த கண்ணீர்லாம் தொடச்சி விடுறாரு. வேணாண்டி, அழுக வேணாம். உன் ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு நீ கிடைச்சா போதும். நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி நான் உனக்கு கிடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டே. பட் நீங்கள் அந்த ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போயிடுறீங்க. அவரா அகெயின் உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவர் வந்து அப்படியே கீழே உட்கார்றாரு, லைக் உங்கள் கால்கிட்ட. எனக்கு புரியுது வயன், இந்த துரோகத்தை எந்த பொண்ணாலையும் ஏற்றுக்க முடியாது. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் எதை தேடி போய் உன்னை லூஸ் பண்ணிட்டேனோ அதுக்கான தண்டனையை நான் வாங்கிட்டேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் நான் மாறி அங்கே போவேன். இப்படிலாம் உனக்கு ஏதாவது யோசனை இருந்தா சத்தியமா அதெல்லாம் தூக்கி போட்டுடு. போகமாட்டேன், சத்தியமா போகமாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும் வயன். புரிஞ்சுக்கோ, ஐ வாண்ட் யூ டி. நான் கோவக்காரன்னு உனக்கு தெரியும்ல. ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் அடிச்சல. ஏதாவது ரியாக்ட் பண்ணேனா? ஏன்னா அதுக்கு நான் டிசர்வ், அது எனக்கு தெரியுது. அதனால அதை நான் ஏற்றுக்கிட்டேன்ல. எதுக்கு? உனக்காகடி, உனக்காக. நான் உண்மையாகவே மாறிட்டேன் வைகன், நான் உண்மையாகவே மாறிட்டேன். எனக்கு நீ தாண்டி வேணும், நீ மட்டும் தாண்டி வேணும் அப்படின்னு அப்படியே கண்ணீர் விடுறாரு. லைக் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கும் அழுக வருது, அவரும் அழுகிறாரா. நீங்கள் வெடுக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப அழுகிறீங்க. அவரும் வந்து உங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவரும் அழுகிறாரு. ஒரு டைட் ஹக் அது. இப்போ அப்படி தான் நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, இருந்தாலும் என் மனசு இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் தயாங். நீங்கள் யூனாவை நினச்ச அன்னைக்கு ஏன் கூட அப்படின்றீங்க. இப்போ தயாங்க அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு, அன்னைக்கு நடந்த அந்த நைட்
அதை மறந்துடு வயன். அது நமக்குள்ள நடக்கவே இல்லை. அது ஒரு பேட் ட்ரீம். அது வேணாம். அந்த டேவே நம்ம லைஃப்ல இருந்து டெலீட் பண்ணிடலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஊர்லயே நம்ம இருக்க வேணாம், வேற கண்ட்ரி போயிடலாம். நம்ம கம்பெனி எல்லாமே அங்கவே ஷிஃப்ட் பண்ணிடலாம். புதுசா நம்ம லைஃபை அங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட வைஃப் வயனா, உன்னோட ஹஸ்பண்ட் தயாங்கா. என்ன சொல்ற? நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. புரியுது, உன் மனசு அவ்வளோ சீக்கிரமா இதுக்கு ஏத்துக்காது. ஏன்னா நான் காயப்படுத்தினது அந்த மாதிரி. சரி, உடனே கூட நீ என் கூட வைஃபா இருன்னு சொல்லி நான் கேட்கல. ஆனா என் கூட மட்டும் வரியா? 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது தூரமா போயிடலாம். உனக்கு என்னை எப்போ மன்னிக்க தோணிதோ அப்பவே மன்னி, அப்பவே என் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணு. நான் உன்னை ஃபோர்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன். என் கூட வரியா வயன் அப்படின்னு சொல்லி அப்படி உங்களை பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை கண்ணை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படிடா இவனை நம்புறது? இவ்வளோ பண்ணிட்டான், அகெயின் கூட்டிகிட்டு போய் அகெயின் ஏமாற்றி விட்டுட்டா எப்படின்னு யோசிக்கிறியா? இல்லை, அது அப்படி மட்டும் யோசிச்சிடாத. என் லைஃப் உன் கூட மட்டும்தான் வயன். வேற யாரையும் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். உண்மையா சொல்றேன். என்ன நீ ஹோல் ஹார்ட்டடா நம்பி என் கூட வரலாம். ஏமாத்த மாட்டேன், ஏமாத்த மாட்டேன் வயன் அப்படின்னு அப்படியே உங்க ஐஸை பார்த்து உங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்போ வரையும் என்னெல்லாம் பேசினேனோ எல்லாமே என் மனசார பேசினது தான். நீ எனக்கு வேணும், நீ என்னை உடனே கூட அக்செப்ட் பண்ணிக்கோன்னு கேட்க மாட்டேன். ஆனால் என் கூட மட்டும் வந்துடு. நீங்கள் அகெயின் சைலண்டாக தான் இருக்கீங்களா? இப்போ அவர் அப்படியே ஏஞ்சிட்டு, நான் போகிறேன், என் கையை நீ பிடிச்சிக்கிட்டா என் கூட உனக்கு வர்றதுக்கு விருப்பம் அப்படின்னு நானே ஃபிக்ஸ் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரா. பட் நீங்கள் வந்து அவரோட ஹேண்டை பிடிக்கல. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. பிடிக்கலல்ல, அவளால் நம்மளை மன்னிக்க முடியல போல. ஆமாம், நம்ம பண்ண துரோகம் எப்படி மன்னிப்பா? யூ டிசர்வ் ஃபார் திஸ் தயாங், யூ டிசர்வ் ஃபார் திஸ் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்லோவாக வெளியில் போயிட்டுருக்காரா. பார்த்தா இப்போ நீங்கள் பின்னாடியிலேருந்து அப்படியே ஓடி வந்து அந்த ஹேண்டை பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பையன், நான் வர தயாங். ஹே பையன், ஆனால் உங்கள் வைஃபா இல்லை. எனக்கு எப்போ உங்களை மன்னிச்சு ஏற்றுக்க தோணுதோ அப்போ தான் நான் உங்களை ஹஸ்பண்டாக ஏற்றுப்பேன். ஆனால் இப்போ உங்கள் கூட நான் வருவேன் பையன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு, லைக் அழுகிறாரு. நீங்களும் அவரை வந்து ஹக் பேக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஐயன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வரவே மாட்டேன்னு நினச்சேன்டி. தேங்க்யூ டி, தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன மாதிரி தான், நம்ம இங்கே இருக்கவே வேணாம், நம்ம தூரமாக போயிடலாம், நம்ம தூரமாக போயிடலாம் அப்படின்றாரு. அப்படி தான் வந்து உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டும் போயிருந்திருப்பாரு. அப்படி தான் வந்து கொஞ்சம் மந்த்ஸ் வரையும் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 6 months கிட்ட வந்து பாஸ் ஆகியிருந்திருக்கோம்.
லைக் நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிக்கு போயிருந்துருப்பீங்க. அங்கே அவர் வந்து பிஸ்னஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அங்கவே வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தயாங் முன்ன மாதிரிலாம் இல்லை. வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட பேசுகிறது தான் வேலை. உங்கள் கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களை வெளில கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ்லாம் போடுறாரு. 2 பேரும் ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்கள் மேரேஜ் ஆகி 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. லைக் நாளைக்கு தான் வந்து உங்களோட ஆனிவர்சரி. இன்னைக்கா நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆக போதில்ல. நம்ம தேங்க அக்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி நாளைக்கு சொல்லலாமா? சொன்னால் தேங்க ஹாப்பி ஃபீல் பண்ணுவான்ல. ஆமாம், நாளைக்கு சர்ப்ரைஸிங்காக சொல்லிடலாம். அவரோட கண்ணில் அந்த ஹாப்பினஸ் பார்க்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தேங்காய் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன, எப்படி போச்சு உங்கள் ஆஃபீஸ்லாம்? வேறு லெவலாக போச்சுடி. ஓ, ரொம்ப டயர்டாக வருவீங்கன்னு நினச்சேன். இன்னைக்கு என்ன ஒரு ஹாப்பி ஃபேஸோட வரீங்க? அதுவா, ஆக்சுவலி பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குடி, அதனால நைட்டு நான் கிளம்ப போகிறேன். அப்படியா? அப்போ நாளைக்கு இங்கே இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டேன்டி, போக போகிறேன். எப்போ வருவீங்க? 1 வீக் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 வீக் இருக்கிற மாதிரி இருக்கும். 1 வீக்கா? ஆமாம் வையன், ஏன் என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. தனியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா என்ன? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை தயாங். பட் உங்களோட டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா, நாளைக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் சொல்லலாம்னு நினச்சிங்களா? ஸோ இன்றைக்கி அவர் போகிறாரா, அதுதான் உங்களோட டிஸப்பாயின்மெண்ட். இப்போ அவர் சரிடி நீயும் வா, சேர்ந்து போயிடலாம். ஆமாம், இங்கே தனியாக தானே இருப்ப, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து போகலாம். நான் எதுக்கு தயாங், விடுங்க. வாடி, நல்லா இருக்கும். இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் விஷயம்னா அது ஒரு சைடு போட்டோம். நீ இருந்தால் எனக்கு என்ன ஆக போகுது? நீ வாடி, போ, பேக்லாம் பேக் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ஸ்விட்சர்லாண்ட் போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோ. சரிங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பேக்லாம் வந்து பேக் பண்ணுறீங்களா? இப்போ அவரும் பேக் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஃப்ளைட்டும் ஏறிடுறீங்க, அந்த பிளேஸ்க்கும் வந்து ரீச் ஆகிடுறீங்க. இப்போ தயாங் தான் இருடி, இருடி, நான் தூக்குறேன். எல்லா பேக்கும் நீயே எப்படி தூக்குவ? கூட நான் எடுத்துகிட்டு வருவேன். என்ன பெரிய பலசாலின்னு நினைப்போ? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. சரி தான், வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தான் 2 பேரும் உங்கள் ஹோட்டலில் உங்கள் ரூமுக்குள்ளேயும் வந்து செக்இன் ஆகிட்றீங்களா? இப்போ தாங்க வைனே, என்னது, எனக்கு ஏதாவது சொல்லணுமா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, டயர்டாக இருப்பல்ல. அதை சொல்ல தான் கூப்பிட்டீங்களா? எனக்கு கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லையா? அப்போது என்ன இருக்குது? ஏண்டி, பசிக்குதா? ஏதாவது வேணுமா? அதெல்லாம். அப்புறம் வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, போங்க, குளிச்சுட்டு தானே வரணும், வர போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. லைக் நீங்கள் வந்து அவர் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுவார் அப்படி சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அது இல்லைல்ல. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க. இந்த சைட் தேங்க் புரியுது. அவருக்கா லைட்டாக சிரிப்பு வருது. அவர் உங்களோட பாத்ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாரு. நீ குளிச்சுட்டு இருடி, நான் ஏதோ வந்துடுறேன் இப்போவே. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறீங்க. அவரும் போகிறாரா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் ஆகிட்டு அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ரூமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த பெட்டு வேறு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து வைட் ஐஸில் இதெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்தா தயாங்க அவரோட ஹேண்ட்ஸை கட்டிக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி அப்படின்றாரு. உங்களுக்கு இப்போ சொல்லவே வேணாம், அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அப்படியே ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறீங்க. அவரும் உங்களை அப்படியே டைட்டாக அணைச்சிக்கிறாரு.
என்ன மறந்துட்டேன்னு நினச்சியா? எதுவுமே மறக்கலை, ஞாபகம் இருக்குது. அதனால தான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த புருஷனோட பிளானு? தேங்க்யூ. உங்களுக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். மறக்கலை. எப்படி மறைப்பேன்? இது நம்ம 2 பேருக்கான ஸ்பெஷல் டே இல்லை. கண்டிப்பாக மறக்க மாட்டேன்டி பொண்டாட்டி அப்படி சொல்லி அப்படியே வந்து உங்களோட லோயர் லிப்பை பிடிச்சி இழுக்கிறாரு. எப்படிங்களா தயாங், உங்கள் சர்ப்ரைஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, ஆமாம் தயாங். அப்புறம் நானும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? தயாங், ஐ லவ் யூ. இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் நடந்ததெல்லாம் அதை விட்டுடலாம், புதுசாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் தயாங். நீங்கள் என் ஹஸ்பண்டா எனக்கு லைஃப் லாங் வேணும். என் கூடவே லைஃப் லாங் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவரை கண்ணை பார்த்துட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. அவரா அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி, லைஃப் லாங் உன் புருஷனா நான் என்றைக்குமே உன் கூட இருப்பேன்டி பொண்டாட்டி, என்ன மன்னிச்சிட்டியா? அதெல்லாம் எப்போவோ மன்னிச்சிட்டேன். அப்புறம் நான் தான் லவ் யூ சொன்னேன், நீங்கள் சொல்லலை. லவ் யூ தானே சொல்கிறேன். லவ் யூ சொல்லாமல் எப்படி? நல்லா கும்முன்னு வேற இருக்குல்ல அப்படின்றாரு. பட் நீங்கள் வந்து டவலோட தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அச்சோ, டவலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே கவர் பண்ணுறீங்களா? அவரா அப்படியே வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. எதுக்கு கவர் பண்ணிக்கிட்ட? இப்போ எப்படியோ நான் ரிமூவ் தானே பண்ண போகிறேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து உங்களை பெட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இன்னைக்கு நம்மளோட புது வாழ்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நமக்குள்ள எதுவும் இல்லை. இப்போ தான் புதுசாக நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன சொல்கிற? நீங்களும் ஒரு ஒயிட் ஸ்மைலில் எஸ் அப்படின்றீங்க. அப்புறம் 2 பேரும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் போயிருந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸ்லாம் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், அங்கே கேட்டுக்கோங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்ன தேங்க ரொம்ப அலைய வைக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது ஃபீல் ஆகுதா என்ன? எனக்கு வந்து ஸ்டோரி வைஸ் ஓகேன்னு தான் தோணுது. பட் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு தெரில. ஹோப் யூ லைக் இட். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.